அரசியுடைய கல்யாணத்தில் அரசி வந்து இப்போதைக்கு ஒரு முடிவு எடுத்து நான் வந்து குமரவேல் கூட தான் என் கழுத்தை தாலியை கட்டினாரு அப்படி இப்படிலாம் கதையை விட்டுறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இல்லை நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறது தான். இந்த குடும்பத்துக்காக வந்து நீங்கள் தியாகம் பண்ணுறதுலாம் ஒரு முட்டாள்தனம். குடும்பத்தில் வந்து 4 பேர் என்ன நினைப்பானுங்க, வெளியூர்காரன் என்ன நினைப்பான், உள்ளூர்காரன் என்ன நினைப்பான்னு நினைக்கிறலாம் ஒரு முட்டாள்தனம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அதே வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இன்னமும் தான் வீட்டில் சொல்லாமல் இருக்கிறதெல்லாம் தான் வீட்டில் இருக்கவங்க நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா, என்ன கெருக்குத்தனங்கிறதே புரியல. உங்கள் மேலே அவ்வளோ வெறுப்பை காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் அப்பா எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு நினச்சிங்க. இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க. உங்கள் அப்பா, அம்மா, அக்கா, அண்ணனுங்க, அண்ணிங்க இவங்களாம் தான் இருக்காங்க. இங்கே போய் டேரெக்டாக போய் ஓப்பனாக மனசு விட்டு சொல்லிடலாம், தான் நடந்துச்சு அப்படின்ட்டு. அதை சொல்லி உண்மையை உடச்சி 4 பேர் பலார் அந்த குமரவேலை விட்டு டே ஒழுங்காக தாலியை கட்டி ஒழுங்காக அந்த பிள்ளையை கூட ஒழுங்காக வாழ்கிற வழியை பாருன்னு அவங்க சொல்லலாமே தவிர, இல்லை அப்படின்னா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி நீ வாமா வீட்டுக்கு உனக்கு பிடிச்ச பையனை நான் பார்த்து கட்டி வைக்கிறேன், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு கூட்டு போகிற மாதிரி கதையை கொண்டு போகணும். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க அங்கேருந்து கஷ்டப்படுறது, அதை சக்திவேல் வந்து வேணுனே இவங்களை டார்ச்சர் பண்ண வைக்கிறது, விஷயம் உண்மை தெரிஞ்ச அப்புறம் சக்திவேல் துரத்தி வர ட்ரை பண்ணுறது அப்படின்னு ஏதாச்சும் பண்ணி கதையை வந்து இன்னும் அழுகாட்சி காவியமாக தான் மாற்ற போகிறாங்களோன்னு தோணுது. சீசன் 1 வந்து நிறைய விஷயங்கள் ட்விஸ்டெல்லாம் இல்லாட்டி கூட பாசிட்டிவாக இருக்கும். இங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும்னு தோணுது.